குரூப் டி அப்கமிங் டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இல்லை 9th ஆகஸ்ட் ஜிகே அண்ட் சயின்ஸ் என்ன மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஷிஃப்டில் டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்ன டாபிக் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அது ஓரியன்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஜிகே அண்ட் தென் வந்து சயின்ஸு. விச் veteran actor honored with the Padma Bhushan Award for the distinguished contribution in the field of art இந்த இயர் வந்து 2026. இது வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ். ஸோ அவார்ட்ஸில் என்ன அப்படின்னா முக்கியமாக குரூப் டியில் கேட்குறவங்க வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லைன்னா இன்டர்நேஷனல் வந்து சினிமா அவார்ட், அதாவது ஆஸ்கர், இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மம்முட்டி. ஆக்சுவலி என்னன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா நீங்க நியூஸ்ல கூட வந்து பார்த்துருக்கலாம். மம்முட்டிக்கு என்னன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்ல அதிகமா நம்ம மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், பத்ம விபூஷன் தான் வந்து வச்சுக்கணும். ஏன்னா பத்மா அவார்ட்ஸ் ரொம்ப அதிகமா வந்து எக்ஸாம்ல கேட்கறது பத்ம விபூஷன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பத்மபூஷன் போவாங்க. பத்ம விபூஷன்ஸ் வந்து 5 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஸோ எமினன்ட் மியூசிஷியன்ஸ் டாக்டர் என் ராஜன் ஆனந்த் வித் பத்ம விபூஷன்ஸ் பார்த்தீங்களா, அதிலேயே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இவர் என்ன ஃபீல்டு சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு அவார்டு வந்து லேர்ன் பண்ணுறோம்னா அவர் என்ன ஃபீல்டு, அவர் எந்த ஸ்டேட்டு, அவர் சம்மந்தப்பட்ட வந்து சம்திங் ஏதாவது ரீமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்து வச்சுக்கிறணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்டது வந்து என் ராஜன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவர் எது சம்மந்தப்பட்டனா ஆர்ட், வயலின், கிளாசிக்கல் மியூசிக். ஃபேமஸான வந்து என்னன்னா வயலினிஸ்ட், நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்துஸ்தானி கிளாசிக்கல் வயலினிஸ்ட். அட் த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டு அதில் இந்தியாவோட பொசிஷனை கேட்காம நம்பர் 1 ரேங்க் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எப்போதும் வந்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். இண்டெக்ஸ் அண்ட் வந்து ரிப்போர்ட் சொல்லி வந்து லேர்ன் பண்ணுவோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ரிப்போர்ட் லேர்ன் பண்ண போறோம்னா அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன, வேர்ல்ட்ல எது வந்து டாப் 3ல இருக்காங்க, அண்ட் ஏதாவது வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ எப்போதும் வந்து நிறைய ரிப்போர்ட்ல யாரு நம்பர் 1 இருப்பாங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்காட்லாந்து, ஃபின்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரி தான். இதுல என்னன்னா ஆன்சர் வந்து ஃபின்லாந்து. ஃபின்லாந்து நம்பர் 1 பொசிஷன் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஸ்பெஷல் அவேர்னஸ் வந்து ஒரு கேம்பெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் வந்துன்னா ஒரு அவேர்னஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஞ்சம் லாஜிக்கலா எடுக்கலாம். ஓகே, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டா, ஸோ அப்போ சைல்டு டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப இப்போ இந்தியாவில் ரொம்ப குரூஷியலா எது போயிட்டு இருக்காங்க, இந்த சைல்டு மேரேஜ் வந்து என்ன போயிட்டு இருக்கு. அப்போ குழந்தை திருமணம் இல்லா பாரதத்திற்கான 100 நாள் பிரச்சாரத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாஜிக்கலா எடுக்கலாம். ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆப்ஷன் 4மே ஒரே மாதிரி எல்லாமே சம்மந்தப்பட்டது, என்ன சைல்டு சம்மந்தப்பட்டது. அதனால என்ன பண்ணலாம்னா மேபி தப்பா போகலாம். பட் இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கீம் ரிலேட்டடா கேட்கறது. அடுத்தது ஈஸியான கொஸ்டின், 16வது பினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் வந்து யாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 தான் என்ன பண்ணுன்னா உங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ நார்த்தில் வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஒன்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தா. அட் மென்ஸ் டபுள் ஃபைனல் ஆஃப் த சிங்கப்பூர் ஓப்பன் 2026 பேட்மிண்டன் டூர்னமெண்ட்ல இந்தியன் பாஸ் சாத்விக் வந்து என்னன்னா சாய்ராஜ் ரங்கித் ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி 2 பேரும் வந்து என்னன்னா அந்த பேர் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரு எந்த கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைனல்ல சவுத் கொரியா இருந்திருப்பாங்க. சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து என்னன்னா அந்த பேட்மிண்டன் சிங்கப்பூர் ஓப்பன் 2026 வந்துன்னா டூர்னமெண்ட்டை வின் பண்ணியிருப்பாங்க டபுள்ல. ஸோ அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து இத்தாலியில வந்து நடந்தது. 2026 நடந்தது. அதுல யார் வந்து டாப் மெடல் டேபிள்ல இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு கேட்கிறா, நார்வே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஓகே ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு வந்தாவே யூஎஸ்ஏ தான் நம்பர் 1 அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் கிடையாது. வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல எப்போதுமே யார் வருவானா நார்வே தான் நம்பர் 1 வருவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிலிட்டரி எக்ஸசைஸ், இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து ஆஸ்ட்ராகின் 2026 எடிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா டிஃபென்ஸ்ல அதுவும் பர்டிகுலரா வந்துடும் மிலிட்டரி எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்கன்னா
இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இது யார் யாருக்கும் இடையே நடக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. கண்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கண்ட்ரியை விட்டுட்டு எந்த கண்ட்ரில நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. எந்த கண்ட்ரில பிரசண்டா 2026 நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சுன்னா எடிஷன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து எக்ஸசைஸ் லேர்ன் பண்றீங்கன்னா முதல்ல அது யார் யாருக்கும் 2026 அந்த வருஷம் வந்து நடக்குதுன்னா அந்த வருஷம் எங்க நடக்குது, அது எத்தனாவது எடிஷன்ஸ், இந்த அளவு தெரிஞ்சா போதுமானதான். இது 5வது எடிஷன்ஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் 2022, இப்போ நடக்கிறது வந்து 5வது எடிஷன். அடுத்து இந்தியாவோட 99வது ராம்சார் சைட் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஒரு சாங்சுரி. அந்த சாங்சுரி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஷேகாசின் பறவைகள் சரணாலயம், இதுதான் வந்து 99வது ராம்சார் சைட். அடுத்த 6வது ஏசியன் பீச் கேம் 2026 ஏப்ரல்ல வந்து என்ன பண்ணா எந்த ஏசியன் கண்ட்ரி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைனாவோட இருக்கிற வந்து சானியம் இந்த பகுதியை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஏசியனோட பீச் கேம் வந்து என்னன்னா இந்த வருஷம் வந்து அது 2026 வந்து கண்டக்ட் பண்றாங்க. வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 எந்த இதுல, அதாவது இந்தியாவில் நடக்குது, இந்தியாவில் எந்த சிட்டியில் நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. நியூ டெல்லி. அடுத்து டு கம்பேட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நேஷனல் லெவல் டார்கெட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட நெட் ஜீரோ, அதாவது கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்றத எப்ப தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டென்டேட்டிவா சொல்லுவாங்க. அது 2070 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதனால அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 20வது ஏசியன் கேம் அச்சி நகோயா 2026 எங்க நடக்குது, எந்த கண்ட்ரியில் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது லாஜிக்கலா அப்ரோச் பண்ணலாம். அதாவது நகோயா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு. ஈவன் அச்சி நகோயா புரோட்டோகால்னு சொல்லிட்டு என்வரன்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணலாம். ஆன்சர் வந்து ஜப்பான் தான் வரும். அடுத்து எந்த ஸ்கீம் யூனியன் பட்ஜெட் 2026-27 எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு என்னன்னா ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் போறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி பட்னா மாதிரி இதுக்கு போகும்போது எஜுகேஷன் லோன் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எந்த ஒரு கொலாட்ரல் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி வித்யலட்சுமி திட்டம். ஸோ பிரதான் மந்திரி வித்யலட்சுமி ஸ்கீம் தான் என்னன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் வந்து ஹையர் எஜுகேஷன் வித்தவுட் த கொலாட்ரல். அடுத்து அகைன் யூனியன் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட கேள்வி, அதாவது ஒரு ஸ்கீம் ரைட்டா. ஸோ அந்த ஸ்கீம் எது சம்பந்தப்பட்டதுன்னா டு கன்வெர்ட் த இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடன், யங் பாப்புலேஷன் தான் டெமோகிராஃபிக் டிவிடன் சொல்லுவோம், டு இன்டு த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி த்ரூ ஸ்கில்லிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் வந்து கிரியேஷன். கிடையாது, ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா ஸ்கில்லிங் வந்துட்டுனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யுவா சக்தி ட்ரிபன் ப்ரோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அடுத்து ஸோ வேர் வாஸ் த நேஷனல் பாரத் இனோவேட் டீப் டெக் ப்ரீ சமிட் 2026 எங்க நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஐஐடி பாம்பே. ஸோ ரொம்பவே ஃபேக்சுவலாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னா நம்மளுக்கு 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேரா வர்றதுனால வந்து சில ரேண்டமா என்ன பண்ணுவாங்கன்னா பிக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா 20மே கரண்ட் அஃபேர் எடுக்க போறதுனால என்ன வேணா கேட்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு இதுவும் வந்து என்ன சொல்றது, எல்லாமே நீங்க வந்து ஓகே எல்லா கேள்வியும் கேட்கறாங்க அப்ப எல்லாமே சம்மந்தப்பட்டு லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. சில இது வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும், உங்களுக்கே வந்து அந்த பேட்டர்னை புரியும். அந்த பேட்டர்ன் படி என்ன பண்ணிக்கன்னா ரிவிஷன் பண்ணாவே போதுமானது. அடுத்து பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த மிஷன் ஸ்மார்ட் போர்ட்ஸ் லாஜிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நல்லா கவனிங்க, இந்தியாவோட ஏஏ இம்பாக்ட் சமிட் 2026 நடந்தது. அங்க என்ன பண்ண ஒரு மிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிஷன் பேரு ஸ்மார்ட் போர்ட்ஸ் லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்மார்ட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்னா உள்ளக்க டெக்னாலஜி வந்துடும் ரைட்டா. ஸோ டெக்னாலஜி என்ன, அதாவது ஸ்மார்ட்டான சப்ளை செயின் ஆட்டோமேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் உள்ள வரதான் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிட்டி இந்தியா இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்மார்ட் மிஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து ரீவேம்ப் கேலோ இந்தியா ஸ்கீம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜூலை 2027 என்ன இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ்ல குளோபல் லெவல் நம்ம என்ன பண்ணணும்னா ஹையர் லெவலில் வரணும். அண்ட் ஒலிம்பிக்ஸ் 2036 ஒலிம்பிக்ஸ்ல நம்ம டாப்ல வரதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரீவாம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான் கேலோ இந்தியா ஸ்கீம், அதை ரீவாம் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனை வருஷம் வரைக்கும், ஸோ எத்தனை வருஷம் வரைக்கும் அதை கொண்டு போகணும், அந்த விஷன் இயர் வந்து எதோடனா 2036. ஆக்சுவலி என்ன 2036 ஒலிம்பிக்ஸ் கொடுத்துருக்காங்க,
அதோட என்னன்னா டார்கெட்டா வச்சிருப்பாங்க. ஸோ சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன இப்பதான் கேட்டாங்களான்னு தெரியல, பட் இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்காங்க. பிஎம்ஆர்சியோட ஸ்கீம் ரிலேட்டடா நிறைய ஸ்கீம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஷேர் அப்படின்னு வந்து அர்த்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் ப்ரொஃபஷனல் வந்துன்னா வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க கூட வந்துன்னா டைரக்ட் இன்டராக்ஷன்ஸ் வந்து வச்சு அதன் மூலம் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு வந்துன்னா ஏதாவது முதலீடுகள் செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இதுதான் வந்து பிஎம்ஆர்சி. ஸோ கரண்ட் அஃபேர் இவ்வளோதான் வந்துச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கு ஜனவரி 2026 இருந்து ஜூன் 2026 ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற டைம்ல என்ன பண்ணுன்னா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர் பார்த்துருக்கோங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ் பார்த்தாலும் கெமிக்கல் காம்பவுண்ட் டிடிடி, ட்ரைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோதேன், இது எதுக்கு வந்து பிரைமரி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ டிடிடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பெஸ்டிசைட், அதாவது பூச்சிக்கொல்லியாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து என்னன்னா ஐ மீன் ஈஸியாக கனெக்ட் பண்ணி வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். அடுத்து ஜே தாம்சன் வந்து அட்டாமிக் மாடல், அதுல அவர் எதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிச்சா எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சாரு. என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா கேத்தோட் ரே வந்து எக்ஸ்பிரிமெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு நான் ரொம்ப அக்யூரேட்டா வந்து டீச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட், இதுல நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அடுத்து ஸோ கரெக்ட் வந்து என்ன ஐயூபேக் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இது போன வருஷம் சேம் ரிப்பீட், ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டாங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்போதும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட நேம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல என்னன்னா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 3 கார்பன், 3 என்ன ப்ரோ அப்படின்னு அர்த்தம், ப்ரொப் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். தயவு செய்து போயிட்டு வந்து பாருங்க. நான் டக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல, ஏன்னா அது எல்லாமே வந்து கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கனால. என்டையர் பிசிக்ஸ், என்டையர் கெமிஸ்ட்ரி, என்டையர் பயாலஜி போன வருஷம் குரூப் டி என்ன கேட்டாங்களோ அதன்படி எடுத்துருங்க. ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும், தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியில அந்த கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நான் என்டையரா கொடுத்துருப்பேன். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ல கம்ப்ளீட்டா என்னன்னா ஐயூபேக் நேம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஹெச்ஓ அப்படின்றது, சிஹெச்ஓ வந்து ஆல்டிகேட்டில் வரும். ஆல்டிகேட்டில் வரும்போது என்ன பண்ணணும், அதோட எண்டெல்லாம் ஆல் அப்படின்னு முடியணும்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரொப் இருக்கு, எண்டெல்லாம் ஆல், அப்போ ப்ரொப்பனால் அப்படின்னு வரும். ப்ரொப்பனால் வந்து ஆப்ஷன் சி தான். இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங்கே கிடையாது, ஆன்சர் சி தான் வரும். அடுத்த ஃபுட் செயின்ல கிராஸ், கிராஸ் காப்பர், சாக்கு, ஹாக் அப்படின்னு கொடுத்துட்டு எதுக்கு வந்து ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லை அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் த பெஸ்டிசைட் வந்து இருக்கும், பெஸ்டிசைட் மீன்ஸ் டிடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இதுல என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக் லெவல்ல, டிராபிக்னா ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு இதா ஒவ்வொரு மீன்ஸ் வந்து ஃபுட் செயின்ல ஒவ்வொரு இதா போகும்போது என்ன ஆகுனா ஃபைனல் லெவல்ல, அதாவது ஹையஸ்ட் வந்து என்னன்னா கன்சியூமர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அக்குமுலேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஃபுட் செயின்ல எது லாஸ்ட்ல இருக்கிற கன்சியூமர் தானே. அப்ப மருந்துக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதிகமான வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா டி தான். இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ஒன்று பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ அக்குமுலேஷன் என்பது ஒரு ஒரு இப்போ பருந்து இருக்குன்னா அந்த பருந்துல அதிகமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நச்சு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், அதான் அக்குமுலேட் அப்படின்னு சொல்லுவோம். பயோ மேக்னிஃபிகேஷன் என்பது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கடத்தப்படுறது, மேக்னிஃபை ஆகுது. ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கடத்தப்படுறது என்ன சொல்லணும்னா பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது என்விரான்மெண்ட் சாப்டர் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து ஹியூமனோட ஹார்ட் டிவைடட் இன்டு 4 டிஸ்டிங்க்ட் சேம்பர், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், எதுக்காகனா தனித்தனி சேம்பரா இருக்கும்போது என்னன்னா அந்த மிக்சிங் நடக்காது, ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட். அதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4 சேம்பர், இது இயற்கையாவே இருக்கிறது, பட் இதுக்கு தான் ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. அடுத்து ஹியூமனோட ஹார்ட் பிரைமர்லி வந்து அப்பர் சேம்பர் அண்ட் லோவர் சேம்பர், ஸோ ஆர்ட்ரியா அண்ட் வென்ட்ரிகல்ஸா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அகைன் இதுதான். என்ன பண்ணணும், பிளட்டு அண்ட் அதாவது உள்ள வர பிளட்டுக்கும் பம்பிங் பிளட்டு வெளில போறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகணும். ஆக்சினேட்டும் டீஆக்சினேட்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது, அதே கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் கான்செப்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். மாஸ் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட் டபுள் ஆகும்போது while acceleration remain வந்து unchanged. So force if how will the force acting on the object வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. ஃபோர்ஸ்னு சொல்றான், மாஸ்ன்னு சொல்றான், அக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, நியூட்டனோட செகண்ட் லா, எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ இருக்கு பாத்தீங்களா. அவன் என்ன சொல்லிட்டானா அக்சலரேஷன் ரிமைன் வந்து அன்சேஞ்ச், அப்ப அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா அப்படி டைரக்ட்லி சேஞ்ச் ஆகும். அதாவது நான் மாசம் வந்து 2 மடங்கு சேஞ்ச் ஆகுனா ஃபோர்ஸ் 2 மடங்கு, ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, மாஸ் வந்து டபுள் ஆகுது, அதனால ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். Through which biological transport mechanism sucrose ஆனது manufactured by the photosynthesis primarily under the phloem mode sieve tube அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல ரெண்டு விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்கும், ஒன்று ஆக்டிவ் ஒன்று பாசிவ். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல என்ன இருக்கும்னா சுக்ரோஸ் ஆனது, சுக்ரோஸ் வந்து என்ன கம்ப்ளீட்டா புளோயத்தோட, ஸோ புளோயம் என்ன பண்ணும்னா ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண ரைட்டா, அந்த ஃபுட்டு என்னன்னா சுக்ரோஸ். முதல்ல அந்த புளோயத்துக்குள்ள போகணும்ல, அந்த புளோயத்துக்குள்ள போறதுக்கான அந்த இது என்ன முறை இருக்குன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலம் நடக்கும். கான்செப்ட் நான் வந்து வச்சுக்கேன். அடுத்து HCl அண்ட் வந்து என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அக்வா சொல்யூஷன்ல இருக்கும்போது ஏன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது HCl இருக்கா, HCl இருக்கிற H பிளஸ் அயன் இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHல இருக்கிற OH மைனஸ் அயான்ஸ். இந்த அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அயான்ஸ் என்ன பண்ணுன்னா ஃப்ரீலி வந்து அக்வா சொல்யூஷன்ல இருக்கும். இப்போ ஃப்ரீலி இருக்கும்போது என்னன்னா அது எலக்ட்ரிக்கல் சார்ஜை கேரி பண்றதுக்கான கெப்பாசிட்டியை கொண்டு இருக்கும். அதனால என்ன, எலக்ட்ரிக் சார்ஜை கேரி பண்ணாவே அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதனாலதான் என்னன்னா அக்வா சொல்யூஷன்ல ஒரு HClO NaOH இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அடுத்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர் டு மிட்டிகேட் ஆர் ரெடியூஸ் த பயோமேக்னிஃபிகேஷன்ஸ் அக்குமுலேஷன் ஆஃப் த டாக்ஸிக் கெமிக்கல். டாபிக் லெவல் பயோமேக்னிஃபிகேஷன் இது, அதாவது அக்குமுலேட் ஆகுது டாக்ஸிக் கெமிக்கல். டாக்ஸிக் அப்படின்னா தேவையில்லாத நச்சு பொருள் என்ன ஆகும்னா ஒரு உயிரினத்துல ஒரு வகையான இதுல இருந்து என்னன்னா சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ரைட்டா? அதுதான் வந்து கேட்குறாங்க. அப்போ அதை குறைக்கிறதுக்கு நான் என்ன வந்துன்னா வழிமுறைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நச்சு வந்து என்ன தேவையில்லாத வந்து கெமிக்கல் யூஸ் பண்றதை விட நேச்சுரல்ல போறதா, நேச்சுரல் மீன்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். ரைட்டா? ஸோ அதுதான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்குது. என்னது, reducing the use of chemical pesticide and promoting the organic farming. ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வரும்போது தேவையில்லாத நச்சு பொருள் எதுல சேராது அப்படின்னா அந்த ட்ராபிக் லெவலான ஃபுட் செயின்ல சேராம இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து என்னன்னா பெஸ்ட் வே என்ன பண்ணலன்னா கம்மி பண்றதுக்கு. அடுத்து த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்து என்எஸ் ஹெக்கல் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ப்ரொஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. ஸோ அதுல பாக்டீரியா வந்து எதோட பார்ட் கிங்டத்துல வச்சிருப்பாரு அப்படின்னா புரோட்டிஸ்டா. அதாவது கிங்டம் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயாலஜில லேர்ன் பண்ணிருப்போம். அதுல இப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடியது வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா சில சயின்டிஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அது முக்கியமானது 3 கிங்டம் கிளாசிபிகேஷன். அது பாக்டீரியாவை எதுக்குள்ள வச்சுருவாருன்னா புரோட்டிஸ்டா கீழே வச்சுருவாரு. So what tissue, அதாவது which tissue is primarily responsible for healing external wound of the body, forming an upper layer of the skin, providing protection to the internal organ. எப்போதும் நல்லா கவனிங்க, திசுக்கள் பொறுத்தளவுக்கு எக்ஸ்டர்னல் பாடி இப்போ ஏதாவது நம்ம அரைச்சனே அது வந்து என்னன்னா சரியாயிருது பாத்தீங்களா, அப்ப அந்த மேல இருக்க தொழில் வந்து என்னன்னா மறுபடியும் சரியா இருக்கு, ஏதோ ஒரு வந்து தசைகள் வந்து என்னன்னா முக்கியமான பங்கு வைக்கிறது. அது என்ன தசைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் சார். தசைகள் மீன் திசுக்கள். என்ன திசுக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எபித்தீலியல் திசுக்கள். ஸோ எபித்தீலியல் திசுக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எபித்தீலியல் திசு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட வெளிப்புறம் மோஸ்ட்லி அவுட்டர் பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே இது கவர் பண்ணுன்னா எபித்தீலியல் திசுக்கள் தான் வந்து கவர் பண்ணும். அடுத்து ஹைட்ரஜன் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு சேரும் போது அந்த பிரைமரி ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஏன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்பைன் ஆகும் போது எப்படி ஃபார்ம் ஆகும், காம்பினேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு இது சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சல்ஃபர் தனியாக வரும், H2O வந்து தனியாக வரும். இது தெரியணும், இது தெரிஞ்சா போதும், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அடுத்து ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ 4 ஓம் 6 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டல் வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட், அதாவது ஒரு இது பேரலா இருக்கும், நல்லா கவனிங்க, அதான் முக்கியமானது. ரெசிஸ்டர் பேரலா இருக்குன்னா நம்ம என்ன 1 by R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ R1 R2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும், 5 by 12 வருதா, நம்மளுக்கு R ஈக்குவலன்ட் தான் தேவை, அதனால என்ன பண்ணிக்கிறோம் 12 by 5. ஸோ 12 by 5 அடிக்கும் போது 2.4 வரும். ஸோ 2.4 லெஸ் தேன் வந்து 4 ஓம். ரைட்டா? அதனால ஆன்சர் ஏ தான். அடுத்து when equivalent aqua solution of hydrochloric acid and sodium hydroxide are mixed together, what change will occur in the behavior of the resulting solution? அதாவது அதோட லிட்மஸ் பேப்பர் நிறங்காட்டிகள் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, நீங்க HClஐயும்
சோடியம் ஹைட்ராக்சைடு NaO வச்சு சேர்த்தீங்கன்னா அது என்ன நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் போகும். நியூட்ரல் வேல்யூ ஏன்னா கரெக்டா 7ல வந்து நிற்கும் ரைட்டா. ஏன்னா பிஹெச்சோட வேல்யூ ஈக்குவல் டு 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, ரெண்டையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு சால்ட் கிடைக்கும். அது நியூட்ரல் இருக்கும், அதோட சேர்த்து ஒரு வாட்டர் இருக்கும். ஸோ இது பேசிக்ஸ். உங்களுக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா என்ன தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு, சொல்யூஷன் பிகம் நியூட்ரல், there will be no change in the color of வந்து லிட்டமஸ். ஏன்னா லிட்டமஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசிடா இருக்கணும் இல்லை வந்து பேஸா இருக்கணும். நியூட்ரலா இருந்துச்சுன்னா சேஞ்சே நடக்காது. அகைன் டீகம்போசிஷன் ரியாக்ஷனை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு வந்துன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்பது என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது CO இருக்கா, அது உடையுது, உடஞ்சி என்ன ஆகுனா ரெண்டா வந்து தனியாக வரும். ஒரு காம்பவுண்டா இருக்குது தனியா உடஞ்சி என்ன ஆகுனா சிம்பிள் ப்ராடக்டா வர்றதுதான் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரியாக்ஷன் விச் த சிங்கிள் ரியாக்டன் பிரேக் டவுன் டு ஃபார்ம் அ 2 or more சிம்பிளர் ப்ராடக்ட் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், தமிழ்ல சிதைவு வினை அப்படின்னு சொல்றது. அடுத்து லென்ஸ் சம்பந்தப்பட்ட லைட் சம்பந்தப்பட்டதை கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்வியை பார்க்கல. ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. எதோடது, கான்வெக்ஸ் லென்ஸோடது. ஃபோக்கல் லென்த் வேணா என்ன, 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ்னால இது வரும். அதாவது மிரர்னா அப்படியே அது மிரரா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நடுவில் பிளஸ் வரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேட்குற கேள்வி லென்ஸ் கேட்குறானா இல்லை மிரர் கேட்குறான்னு தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது என்னன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். லென்ஸ்ல பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா தெரியும். லென்ஸ்ல பட்ட ஆப்ஜெக்ட் வந்து தெரியும், அது இமேஜா தெரியும் ரைட்டா. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு இமேஜ். ஸோ ஆப்ஜெக்டோடது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்டன்ஸ், அதாவது லென்ஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லுவாங்க, இமேஜோட டிஸ்டன்ஸை வின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன கொடுத்துட்டான்னு பாருங்களேன், யூவும் கொடுத்துட்டான். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். லென்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ் வந்து அந்த உருவாகிற இமேஜோட டிஸ்டன்ஸும் 30 சென்டிமீட்டர். அப்படி என்ன பண்ணணும், 1/f வேணும்னா ஸோ 1 என்ன 1/30 மைனஸ் ஆல்ரெடி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது நல்லா கவனிங்க, இதை நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்போதும் ஆப்ஜெக்ட் கான்வெக்ஸ் லென்ஸ்ல சைன் கன்வென்ஷன் படி என்னன்னா மைனஸ்ல எடுக்கும். ஸோ அதனால மைனஸ் எடுக்கும்போது என்ன -1/20 அப்படின்னு வரும். ஸோ இது பண்ணும்போது ஃபைனலாக அடிச்சா 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்து நெர்வஸ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். நெர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடியில எது இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது கவனிங்க, நார்மலா அதாவது இதுல எது தப்புனா நெஃப்ரான் ஆக்டஸ் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் டு டிரான்ஸ்மிட் த மெசேஜ் இன் த சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி வந்து கரெக்ட். ஆக்சுவலி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கு கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தப்பானது என்ன அப்படின்னு பார்த்தா பிரெயின் ஸ்பைனல் கார்டு டுகெதர் ஃபார்ம் சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், இதுவும் கரெக்ட். நெர்வ் செல் த லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி, இது தப்பு. நெர்வ் செல் வந்து லாங்கஸ்ட் வந்து கிடையாது. நியூரான் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், இது கரெக்ட். கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பி தான் வரும். ஸோ இதை மட்டும் மாத்திக்கங்க. ஏன்னா நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துட்டேன், ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்டது இன்கரெக்ட் தான், ஆன்சர் டி தான் வரும். அடுத்து கெமிஸ்ட்ரியில டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இந்த சிங்கிள் மாலிகுல் ஆஃப் எலிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்பர் ஆஃப் வந்து என்ன ஆட்டம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் போவீங்க, அது கிடையாது. அது ஒரு சிம்பிளான ஒரு மாலிகுல்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டத்தை என்னன்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அணுத்தன்மை அப்படின்னு வந்து சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் அட்டாமிசிட்டி 2ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு 2 இருக்கு. இப்போ வந்து வாட்டர் இருக்கு H2O, H2O மொத்தம் அட்டாமிசிட்டி என்னன்னா அந்த ஆட்டமோட வந்து பிரசன்ட் 3 இருக்கு, ஹைட்ரஜன்ல 2, ஆக்சிஜன் வந்து மொத்தம் 3. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இந்த சிங்கிள் மாலிகுல் இல்ல ஒரு காம்பவுண்ட்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அணுத்தன்மை, அட்டாமிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கிடைச்சது. நான் கிடைச்சது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் இதாக நான் சொல்லிக்கிறேன், பேசிக் கிளாஸஸ் கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க என்ன வந்து என்னென்ன டாபிக்ல ரிப்பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை ரிவிஷன் பண்ணணும், அதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லை இனிமேல் எழுத போறீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா சயின்ஸுக்கும் ஜிகேக்கும் என்டையராக வந்துடுன்னா டீச் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு என்னோட கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.